இந்த டாய் இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேரு ஸ்லிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இத கண்டுபிடிச்சது ஒரு எதர்ச்சியான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1943ல ரிச்சர்ட் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் ஒரு சீரியஸான இஷ்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஷிப்ஸ் எல்லாம் அதிக அலை வரும்போது ஷேக் ஆகும். ஸோ அந்த ஷேக்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வரும்போது அங்க இருக்க ஒரு ஷெல்ஃப் அடிச்சிடுறாரு. அந்த ஷெல்ஃப் மேல இருந்து அந்த ஸ்ப்ரிங் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த ஸ்ப்ரிங் கீழே லேண்ட் ஆகாம நடந்து போயிருக்கு. இவருக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. இந்த ஸ்ப்ரிங் நடக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இதை டாயா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் ஒய்ஃபும் சேர்ந்து அப்படி ஒரு டாய் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஸ்லிங்கி அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பார்க்கு, பீச்சு, மாலு, திருவிழா எங்க போனாலும் இந்த டாய் தான். இவங்க சொல்றாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் 400 டாய்ஸ் வெறும் 90 மினிட்ஸ்ல வித்தாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்லாம் பிளான்டாக தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட். ஸோ இது மாதிரி தான் நம்மளும் நம்ம கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.